சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, நீ சாதிக்கப் போகிறாய். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான். இனி நடப்பது எல்லாம் அதிசயமாக உனக்கு இருக்கும். ஆம் பிள்ளையே, உன் வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வரப்போகிறேன். நான் சொல்லும் வார்த்தைகளை நீ எப்போதும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாய். சில நேரங்களில் உன் மனக்குழப்பத்தால் எதையும் சரியாக செய்ய முடியாமல் தடுமாறுகிறாய். கவலைப்படாதே பிள்ளையே, எது நடந்தாலும் உன் மனதில் கவலைகளை சுமக்காதே. உன் மனதில் பாரத்தை ஏற்றுக்கொள்ளாதே. பிள்ளையே, உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன் சாயப்பா சொல்லும் வார்த்தைகளை கேள். உன் மனபாரம் குறையும். உனக்கான வழி உனக்கு கிடைக்கும். உன் மனதை சந்தோஷப்படுத்த உன் சிரிப்பை பார்க்க நான் இப்போது ஒன்று சொல்லப் போகிறேன். உன் சோதனைகளை எல்லாம் கடந்து வந்து விட்டாய். உன்னுடைய பொறுமைக்கான பரிசு தரப்போகிறேன். நீ ஜெயித்து விட்டாய். உன் சாயப்பா உனக்கு தருவதும் எல்லாமே வெற்றி மட்டும்தான். இனி சாதித்து ஜெயித்து எல்லோரும் முன் நன்றாக வாழப் போகிறாய். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. பிள்ளையே, நீ என்னிடம் சொன்ன கோரிக்கைகளை என்றுமே நான் மறந்தது கிடையாது. உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றி உன் கைகளில் தரப்போகிறேன். உன்னுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது. அதிசயங்கள், அற்புதங்கள் தங்கமே எல்லாமே உன் வாழ்வில் நடக்கும். இனி எல்லாமே உனக்கு நல்ல நேரம்தான். உனக்கு எல்லாமே வெற்றி மேல் வெற்றிதான். நீ தொடங்கும் அத்தனையும் பிள்ளையே, நீ சொல்லும் வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காமல் சில பேர் இருக்கிறார்கள். உனக்கு உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூட தரவில்லையே என்று உன் மனதை போட்டு குழப்பம் அடையாதே. எதிர்மறை எண்ணங்கள் மனதில் நினைத்து பார்க்காதே. பிள்ளையே, நீ சொல்லும் வார்த்தைகளை கேட்காமல் உன்னை மதிக்காமல் இருக்கிறார்கள். உன்னை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்குத்தான் இழப்பு, உனக்கு இல்லை. பிள்ளையே, இதை நீ புரிந்து கொள். உன் அருமை அவர்களுக்கு புரியவில்லை. உண்மை புரிய வரும்போது உன்னை தேடி வருவார்கள். உன்னுடைய கடமையை சரியாக செய்தால் இனி உன் வாழ்க்கையில் வெற்றிதான். பொறுமையாக நீ காத்திருந்ததற்கு பொக்கிஷத்தை தர வந்துவிட்டேன். யாருக்கும் இதுபோல் இவ்வளவு சுலபமாக கிடைக்காதது. பிள்ளையே, நீ என்னை நம்பி இருந்தாய். அதற்கான பலனைத்தான் இனி நீ பெறப்போகிறாய். நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். அத்தனையும் உன் மனதைரியத்துடன் கடந்து வந்து விட்டாய். உன் சாயப்பா உன் மனதைரியமும் உன் பொறுமையும் பார்த்து ஆச்சரியப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையை எல்லாவற்றையும் நம்பிக்கையுடன் நீ போராடினால் ஆனால்தான் உன்னால் வெற்றி அடைய முடிந்தது. நம்பிக்கையுடன் இருந்த உனக்கு பரிசு கிடைத்திருக்கிறது. இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி என்றும் இருக்கும். உறுதியாக இருந்ததால் உன் எண்ணத்தில் நீ யாருடைய வார்த்தையும் கேட்காமல் உன் லட்சியத்தின் மீது கவனமாக இருந்ததால் உன் மனதைரியத்தால் அத்தனையும் கடந்து வந்திருக்கிறாய். இனி உன் வாழ்க்கையில் துன்பம், கஷ்டம், மனக்கவலை இனி எல்லாம் உன் வாழ்க்கையில் விட்டு விலகி செல்லப் போகிறது. கவலைப்படாமல் இரு. நம்பிக்கையும் பொறுமையும் எப்போதும் ஜெயிக்கும். கவலைப்படாதே பிள்ளையே, உனக்கு அனைத்தும் நான் செய்து தருவேன். உனக்கு எல்லாமே வெற்றிதான். கூடிய விரைவில் எனக்கு நன்றி சொல்ல உன் சாயப்பா ஆலயம் தேடி வருவாய். அந்த நாள் கூடிய விரைவில் வரும். உனக்காக நான் பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, உன்னுடைய வாழ்வில் புதுப்பிக்கப் போகிறேன். நீ அதிர்ஷ்டசாலி. புதிய வாழ்க்கையில் நீ வாழப்போகிறாய். நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். என் பிள்ளையே, நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். என் பிள்ளையே, நீ என் பொக்கிஷம். ஆம், நீ சாதனை படைத்துவிட்டாய். வெற்றி என்றும் என் பிள்ளைக்குத்தான். பொறுத்திருந்து பார்,
உன் வாழ்வில் நான் நடத்தும் அதிசயத்தை நீ பார்க்க போகிறாய். நீ மகிழ்ச்சி அடைய போகிறாய். ஆச்சரியம் பட போகிறாய். சாயப்பா ஆலயம் தேடி வரப்போகிறாய். நன்றியை சொல்லவே ஆனந்த கண்ணீருடன் வருவாய். இது எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும். பிள்ளையே, மகிழ்ச்சியாக இரு. நான் உன்னுடன் இருக்கும் போது நீ எதற்கும் இனி கலங்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலைகள்? உன் வாழ்க்கையில் பல சோதனைகளை நீ கடந்து வந்து நீயும் எவ்வளவு போராடி சோர்ந்திருக்கிறாய் எனக்கு தெரியும். பிள்ளையே, வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் என்று சாயப்பா சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் என் வாழ்வில் எந்த மாற்றமும் எதுவும் நடக்கவில்லையே என்று தானே உன்னுடைய கேள்வி. பிள்ளையே, எல்லோரும் மனதில் 2 எண்ணங்கள் தோன்றும். இதை செய்யலாம் என்று சொல்லும் மறு நிமிடமே இதை செய்யக்கூடாது என்று மறுபடியும் உன் மனதில் ஒரு பதில் வரும். அதை பொறுத்துத்தான் முடிவெடுக்கிறார்கள் சில பேர். பிள்ளையே, உன்னுடைய மதிப்பை, உன் திறமையை நீயே குறைவாக நினைக்காதே. நீயே இதுபோல் நினைக்கிறாய், என்னால் இதை செய்ய முடியுமா, என்னால் செய்ய முடியாதா என்று உன் மனதில் கேள்வியாக வைத்து கொண்டு எந்த செயலையும் தொடங்காதே. உன் எண்ணங்கள், உன் செயல்கள் எல்லாம் எதை நீ நினைத்து செய்கிறாயோ அதை பொறுத்துத்தான் முடியும். உன்னுடைய எண்ணங்கள், பேச்சுக்கள் நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எதை நீ அதிகமாக உன் மனதில் நினைக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் நடக்கும். அதனால் பிள்ளையே, உனக்கு தேவையானதை மட்டும், நல்லதை மட்டும் உன் மனதில் நினைத்து கொண்டு அதை மட்டும் யோசித்து கொண்டிரு. நீ நினைத்தது போல நடக்கும். உனக்கு எல்லாமே சாதகமாக நடக்கும். அதை நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கான நல்ல எதிர்காலத்தை உனக்கு தரவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். இல்லையே, உன் சாயப்பாவை அலட்சியப்படுத்தாதே. இனி உன் மனம் கஷ்டப்படும்படி எதுவும் உனக்கு நடக்காது. அதை நான் நடக்கவும் விட மாட்டேன். இதை முழுமையாக கேட்டிருக்கும் பிள்ளையே, உன் மனம் நோகும்படி எதுவும் நடக்காது. உன் வாழ்க்கைக்கான நல்லது கண்டிப்பாக உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ ஆசைப்பட்டது கிடைக்க வேண்டும், நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் எதிர்மறையாக நினைக்காமல் இருக்க வேண்டும். தவறாக நினைக்கக்கூடாது. பிறகு எதுவும் நினைத்தது நடக்காது. உனக்கு எது நடக்க வேண்டுமோ, எது கிடைக்க வேண்டுமோ அது உனக்கு கிடைத்துவிட்டது போல உன் மனதில் கற்பனை செய்து பார். உன் மனதில் பிள்ளையே, நீ நினைத்தது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நீ இருக்க வேண்டும். தோல்வி வந்துவிடுமோ என்று உன் மனக்குழப்பத்தோடு பயப்பட்டால் எந்த நல்ல பலனும் தராது. தோற்றாலும் கூட நீ தோல்வியை அடைந்தாலும் சரி, அதை எதிர்த்து நின்று மறுபடியும் முயற்சி செய்யப்பார். வெற்றி நீ அடைவாய். பிள்ளையே, யாராவது உன்னை குறை சொன்னாலும் அதை பெரியதாக எடுத்துக்கொள்ளாதே. அது அவர்களுடைய குணம். 1000 சொன்னாலும் அவர்கள் பேச்சையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் உன்னுடைய செயலை மட்டும் நீ செய்ய வேண்டும். உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று நான் தருவது உன்னிடம் கண்டிப்பாக வந்து சேரும். பிள்ளையே, நீ சந்தோஷமாக இருப்பாய். உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். இனி உன் சாயப்பாவுடைய வாக்கு நம்பி இரு. நல்லதே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?